ரீசெண்டாக பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக 2 பர்த்டே டெக்கரேஷன் செட்ஸ் ஃப்ரம் மீஷோ வாங்கியிருந்தேன். அது ரெண்டுத்தோட கம்பைன்டு ப்ரைஸ் 340 rupees. ஹாய் ஆல் அண்ட் வெல்கம் டு அன் எபிசோட் ஆஃப் மீஷோ ஃபைன்ஸ் பர்த்டே டெக்கரேஷன். ஃபர்ஸ்ட் பார்சலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மொத்தம் 2 பார்சல், ஒன்று பலூன் டெக்கரேஷன் ஸ்டாண்ட் அண்ட் ஒன்று பர்த்டே டெக்கரேஷன் கிட். ஃபர்ஸ்ட் பலூன் டெக்கரேஷன் ஸ்டாண்ட். இது வந்து பலூன் ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. இது செட் ஆஃப் 2 வரும் அண்ட் இதோட ப்ரைஸ் 187 ஃப்ரீ ஷிப்பிங். அண்ட் இந்த ஸ்டாண்ட் கூட 2 அக்ரிலிக் பிளேட்ஸ் வரும் அண்ட் அந்த பிளேட்ஸ்க்கு கீழே ஒரு இம்மூவபிள் கிரிப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அது ரொம்ப ஃபர்மா டைல்ஸ்ல ஸ்டிக் ஆகாது, பட் அட் த சேம் டைம் புஷ் பண்ணா ஈஸியா விழாது. அண்ட் 2 பேக்கெட்ஸ்ல ஃபனல் செட் அண்ட் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபனல்ஸ் வில் பி a mixed set of large funnels and small funnels. இந்த லார்ஜ் ஃபனல்ல தீம் பலூன்ஸ் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் மாதிரி இருக்கும், மூன் மாதிரி, ஹார்ட் மாதிரி, ஈவன் பிரைட் டு பீல ரிங் மாதிரியான பலூன்ஸ் பார்த்திருப்பீங்க. அது சென்டர் பீஸா ஃபிக்ஸ் பண்றதுக்காக பெரிய ஃபனல் அண்ட் ஸ்மால் ஃபனல்ஸ்ல நார்மல் சைஸ் பலூன்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்ஸ்ல திக்கான ஸ்டிக் 2 கொடுத்திருப்பாங்க அண்ட் தின்னான ஸ்டிக்லயே 2 கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு கேட்டகரி லார்ஜ் ஸ்டிக்ஸ் அண்ட் இன்னொரு கேட்டகரி தின்ல கொஞ்சம் ஷார்ட் ஸ்டிக்ஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த வேரியேஷன்ஸ் எதுக்குன்னா, இந்த பிளேட்ல எல்லா ஸ்டிக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லா லென்த்தும் ஒரே மாதிரி இருந்தா பலூன்ஸ் வந்து கிராஷ் ஆகி பர்ஸ்ட் ஆயிரும், லைக் பட்டு பர்ஸ்ட் ஆகும். ஸோ ஒன்னு ஒரு சைஸ்ல இருக்கிறதுனால ஒரு சில பலூன் ஸ்டாப்ல இருக்கும், ஒரு சில பலூன் கொஞ்சம் ஷார்ட்டா அண்ட் இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் இன்னும் ஷார்ட்டா இருக்கும். ஸோ அதனால இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ். Now let me tell you how to connect this balloon stand. Step 1, திக்கா இருக்கிற அந்த ஸ்டிக் எடுத்து திக்கான கனெக்டரோட ஜாயின் பண்ணி அண்ட் இந்த பிளேட்ல நடுவுல வச்சிருங்க. இப்போ ஸ்டெப் 2, லென்த்தியா இருக்க ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த ஸ்டிக்கை சுற்றி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பட் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிக் ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஒரு ஸ்டிக் ஒரு ஸ்பேஸ், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 3. இப்போ பண்டில் 6 ஸ்டிக் இருக்கும், அதுதான் ஷார்ட்டாக இருக்கிற ஸ்டிக். இது கூட 3 தின் கனெக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட் ஸ்டிக்கை கனெக்டரோட ஆட் பண்ணி லார்ஜ் ஸ்டிக்காக மாற்றிருங்க. இப்போ அந்த பிளேட்டில் மீதி இருக்கிற ஸ்பேஸில் இந்த ஸ்டிக்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா பலூன் ஸ்டாண்ட் இஸ் ரெடி. இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து டெக்னிக்கலி டு மேக் இட் லைக் அ பஞ்ச் ஆஃப் பலூன் rather than ஒரே அளவு. இது ஒரு ஃபன்னான DIY ப்ராஜெக்ட் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட பலூன்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதனால ஒரு பர்த்டே டெக்கரேஷன் கிட் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல எல்லாமே இருக்கும். லெட்ஸ் see அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. இந்த கிட்டோட பிரைஸ் 153 rupees. பட் 153 rupeesக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபாயில் ஃப்ரிஞ்ச் கர்டன்ஸ். இது வந்து உங்களோட டெக்கரேஷன் ஸ்பேஸ்க்கு நீங்க பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப், இது மட்டும் உங்களுடைய ஸ்பேஸ்ல பேக் ஸ்பேஸை கவர் பண்ணாது. ஸோ மேக் ஷூர் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு கிளாத் ஆட் பண்ணுங்க. உங்க ஸ்பேஸ்க்கு பின்னாடி ஒயிட் இல்லனா பிளாக் கிளாத் மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல இது வைங்க, சூப்பரா இருக்கும். 2 ஸ்டார் பலூன்ஸ் வரும், பலூன் க்ளூ இருக்கும், பலூன் ஆர்க் ரெடி பண்றதுக்கு ஒரு இன்சர்ட்டர் பெல்ட் இருக்கும் அண்ட் ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸ் அண்ட் அது டைப் பண்றதுக்காக ஒரு பிளாக் த்ரெட், பிகாஸ் இந்த கார்ட்ஸும் பிளாக் கலர்ல கோல்ட் பிரிண்ட். இது எல்லாமே சூப்பரான கலர் கோஆர்டினேஷன். எதர் பிளாக் இல்ல கோல்ட் அந்த தீம்லயே தான் இருந்தது. ஸோ இந்த கார்ட்ஸ்ல மேல வந்து பஞ்ச் ஹோல்ஸ் இருக்கும் அண்ட் இந்த த்ரெட் அந்த பஞ்ச் ஹோல்ஸ்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒன் பியூட்டிஃபுல் ஹாப்பி பர்த்டே ஹேங்கிங். இந்த கோல்ட் பெயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்தது கையில. பட் தட்ஸ் ஃபைன், பிகாஸ் இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பேக்கேஜ். ஆல்சோ இந்த ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸ் வந்து கார்டா திக்கா இருந்தது, ராதர் தென் ஒரு ஃபிலிம்ஸியான பேப்பரா இல்லாம. இந்த பலூன் ஆர்க் ஸ்ட்ரிங் அண்ட் இந்த ஸ்ட்ரிங்ல பலூன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி சைட்ல லாக் பண்ணாலே போதும், ஒரு சூப்பரான ஆர்க் ரெடி பண்ணிடலாம். பட் நான் இந்த வாட்டி ஆர்க்கா ஃபுல்லா ரெடி பண்ணல. நான் கீழே வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஒரு பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ இந்த ஆர்க் வச்சு நீங்க ஆர்க்கும் ரெடி பண்ணலாம், இல்ல ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பஞ்ச் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். எனிதிங் இஸ் ஃபைன். I'll show you how to do that later. Then balloons. இந்த காம்போல மொத்தம் 30 பலூன்ஸ் கொடுத்திருப்பாங்க in 2 colors of black and gold. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு black and gold combo decoration package தான். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, பிங்க் இருக்கு. உங்களுடைய கிட்ஸ் ஆர் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ்ல இவ்ளோ திங்ஸ் பார்த்தாலும் என்னோட ஃபேவரட் என்ன தெரியுமா? இந்த பலூன் பம்ப் தான். பிகாஸ் இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பேக்கேஜ்ல தனியா இதை நீங்க பார்த்தாலே 100 rupeesக்கு மேல இருக்கும். இந்த பேக்கேஜ்ல இத்தனை திங்ஸையும் கொடுத்துட்டு இந்த பலூன் பம்பும் 153க்குள்ள எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம இந்த பேக்கேஜை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பலூன் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பலூன்
பலூனோட ஹைலைட் இந்த ஸ்டார். இதை ரெடி பண்ணி இந்த பெரிய ஃபனல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு இவங்களே கொஞ்சம் டாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. தீஸ் ஆர் க்ளூ டாட்ஸ். இது எங்க ஸ்டிக் பண்ணாலும் எந்த ரெசிடியூவும் இல்லாம கிளீனா எடுத்துட முடியும். இது ஒரு செல்லோ டேப் ரோல் மாதிரி இவங்க இந்த பேக்கேஜ்ல வச்சிருக்காங்க. I'll tell you about something. இது இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம பேப்பர்ஸ் இல்ல போஸ்டர்ஸ் உங்க வால்ல ஸ்டிக் பண்ணா கூட இந்த க்ளூ டாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ப்ளூ டேபிளுக்கு பின்னாடி இருக்க எல்லா போஸ்டர்ஸும் க்ளூ டாட்ஸ்ல தான் பேஸ்ட் பண்ணது. ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ண மட்டும் தான் க்ளூ டாட்ஸ் தேவைப்படும். மத்தபடி பலூன்ஸ் எல்லாமே ஃபனல்ல வச்சு லாக் பண்ணாலே போதும். ஃபனலோட சென்டர் ஸ்பேஸ்ல வச்சு அது சைடுல வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல லாக் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்டர்டியா இருக்கும். இந்த ஃபனலை நம்மளுடைய அந்த ஸ்டிக்குக்கு மேல நம்ம வைக்க போறோம். அவ்வளவுதான். நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது லூஸா இருக்கோ இல்ல விழுந்துருமோ அந்த மாதிரி நினைக்கவே தேவையில்ல. பிகாஸ் ரொம்ப கரெக்டா இது ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் நான் வந்து சென்டர்ல அந்த ஸ்டார் பிளான் பண்ணி சுத்தி பிளாக் அண்ட் கோல்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக தான் நம்ம ஸ்டிக் வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருந்தோம். ஐ ரியலி லவ் ஹவ் இட் கேம் அவுட். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா இருந்தது. பர்ஃபெக்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் தீம். இப்போ நம்ம ஹாலுக்கு போய் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எம்டியா இருந்த இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்கிரீன்லேயே செட் பண்ணா போதுன்ற அளவுக்கு இருந்தது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெரி பிக் பார்ட்டி, வெரி ஸ்மால் அண்ட் ஃபேமிலிக்குள்ள செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாயில் ஃப்ரிஞ்ச் கர்டன்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். இந்த கர்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல எனி கைண்ட் ஆஃப் த்ரெட் இல்ல ட்விக் என்ன வேணா நீங்க அட்டாச் பண்ணி எங்க கட்டணுமோ அங்க கட்டிடுங்க. இதை பிளெயினான வால் அட்டாச் பண்ணாலும் ஓகே, இல்ல நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் கர்டன் இல்ல ஒயிட் கலர் கர்டன்ல மேல அட்டாச் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ பலூன் ஆர்க்கை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன பஞ்ச் மாதிரி கீழே தான் வைக்க போறேன். இந்த ஆர்க்ல 2 ஸ்பேஸ் இருக்கும், ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ். லார்ஜ் ஸ்பேஸ்க்குள்ள பலூனை இன்சர்ட் பண்ணி எங்க நீங்க ஒரு பேண்ட் இல்ல த்ரெட் கட்டியிருப்பீங்களோ அந்த சைடுக்கு மேல வர மாதிரி அந்த ஸ்மால் ஸ்பேஸ்ல புஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது அது வெளியே வந்து விழாது, ஆல்சோ பிரேக்கும் ஆகாது. இப்போ அந்த ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸை அந்த பிளாக் த்ரெட்ல வந்து அட்டாச் பண்ணி லெட்ஸ் புட் இட் ஆன் தி வால். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தமா லைக் how it came out, very simple, neat and clean. இதுக்கு மொத்தமா 340 rupees ஆச்சு, both parcels put together, and we really had a great fun at the birthday party. With this நான் கிளம்புறேன். Meet you all again in another video. More vlogs and Meesho finds coming soon. கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. Until then, stay safe, take care, bye bye.